வணக்கம். வணக்கம். உங்க பேரு? தென்னரசு. தென்னரசு. எந்த ஊர்னா நீங்க? நம்மளுக்கு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் முதுகுளத்தூர். சென்னையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னையில பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்ண்ணா. பில்டிங் கான்ட்ராக்ட். ஓகே, நைஸ். ஆனா வாழ்க்கையில பண விஷயத்துல உங்களை யாருன்னா ஏமாத்திருக்காங்களா? கண்டிப்பா. நேத்து கூட ஏமாத்ததான் செய்றாங்க. வேலை செய்யறேன். ஏமாத்திருக்காங்களா? என்ன வேலைக்கு வரேன்னு சொல்றாங்க, பணத்தை அனுப்பி விட்டா வரமாட்டேன்றாங்க. அப்ப இது ஏமாற்றம் தானே. ஒன்னு சொல்லி குத்தமில்ல அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பூனகிரி சிதம்பரம் மாவட்டத்துல இருந்து ஆள் வரும். சிதம்பரம் சீர்காழியின் பாயவரக்கும் உள்ள போங்க, இன்னும் நிறைய இடம் இருக்கு. பாயவரக்கும் அவங்களுக்கு என்ன செய்யுது, பணம் போட்டு விட்டாதான் ஆளே கிளம்பி வருவான். டெய்லி போடுறது வரமாட்டான், போடுறது வரமாட்டான். இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சம்பாதிக்கிறத விட இவங்களுக்கு போட்டு கொடுக்குற காசு தான் அதிகமா போய்கிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆனா வரமாட்டேன்னு தெரிஞ்சும் போடுற. வேற என்ன செய்யறது? எவன் ஒருத்தன் வந்துருவானு இதுல 10 பேர்ல ஒருத்தன் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். வேற என்ன செய்யறது? தொழில் நடத்தணுமே. புரியுதுப்பா, நல்லா புரியுது. இன்னைக்கு எவ்வளவு போட்டிருக்கீங்க? நேத்து நைட் 1500 ரூபாய் போட்டு விட்டேன். இதை ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? உங்ககிட்ட நான் வேலைக்கு வரலான்ற முடிவுல இருக்கேன். நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே வர ஆட்களா பார்த்து கண்டிப்பா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேர்ல வந்ததும் காசு கொடுங்கண்ணே. இல்ல நான் என்ன செய்யறது, இதுக்காகவே கிளம்பி போறது. போயிட்டு அவங்களுக்கு இதை தண்ணி அடிக்கிறாங்களா வாங்கி கொடுத்தாது கூட்டிட்டு வந்துடுறது. எப்படி இந்த மாதிரி ஐடியா எல்லாம் உனக்கு கிடக்குது? வேற என்ன செய்யுது? அதுல 10 பேர்ல ஒருத்தன் வரான், அந்த ஒருத்த நம்பிக்கையில எல்லாத்துக்கும் போட்டு விடுற ஆனா மாதிரி. இந்த வேலைக்கு வடநாட்டுல இருந்தே வராங்களேன்னா அவங்க இவங்களை விட அவன் மோசமானவன். பாவம், அவன் எந்த சந்தர்ப்பத்துல எந்த சூழ்நிலையில அப்படி செய்ய வேண்டியதா போச்சோ, அவனை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. மக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா நீங்க முன்கூட்டியே பணம் போட்டு கூப்பிட்டீங்கன்னா யாரும் வரப்போறது இல்ல. பணமும் உங்களுக்கு திரும்ப வரப்போறது இல்ல. போடலன்னு சொன்னாலும் வரமாட்டேன்றாங்களே. அதான பிரச்சனையா இருக்கு. தம்பி, உன் சோக கதையை கேட்டு நீ இதயமே கரைஞ்சு போச்சு. இந்த குடி வந்துச்சு பாத்துக்குங்க, எல்லாத்தையுமே நாசமாக்கி விட்டுருச்சு. குடிச்சிட்டு மட்டை ஆயிடுறான். தண்ணி எடுத்து வீட்டுல போய் படுங்க, ரோட்ல பேஜார் பண்ண கேட்டா போதை ஆயிட்டேன்றான். அப்புறம் இவங்களை நம்பி என்ன தொழில் நடத்துற மாதிரி இருக்கு. என் கண்ணையே என்னால நம்ப முடியல. இந்த மாதிரி சம்பவம் நடக்காம பாத்துக்கோங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றி.